வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நீங்க ரொம்ப எதிர்பார்த்த வாஸ் பார்ட் 2 தான். 2025ல குஜராத்தி மொழியில வெளியாகி மொரட்டு சம்பவத்தை பண்ணி விட்டுச்சு இந்த படம். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா கண்டிப்பா அதை பார்த்துட்டு இந்த படத்தை பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் தட்டி விட்டு வாங்க. வெல்கம் டு டிடி குத்து கொட்டகை. படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் பார்ட்ட நமக்கு சுருக்கமா போட்டு காட்டுறாங்க. அதே செத்த எலி, மோட்டல்ல வாட்டர் பாட்டிலுக்கு பிரதாப் 10 ரூபா சில்லற அதர்வாட்டை கொடுத்தது, ஆர்யாவுக்கு பிரதாப் ஸ்வீட் கொடுத்தது, நீச்சல் குளத்துல குளிச்சது, பிரதாப் ஆர்யாவை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஃபுல்லா எழுத்து போடுறேன்ற பேர்ல நமக்கு சுருக்கமா போட்டு காட்டுறாங்க. அப்படியே ஒரு வழியா பார்ட் 2க்குள்ள வராங்க. எடுத்ததுமே ஸ்கூலுக்கு வீட்டுல இருந்து கிளம்புற 2 பொண்ணுங்களை காட்டுறாங்க. அவங்க அப்பா கூட அவசரமா கார்ல கிளம்ப தயாராகிறாங்க. லேட் ஆகுதுன்னு ஏறுங்கன்னு அவங்க அப்பாவும் பயங்கரமா சவுண்ட் கொடுக்குறாரு. இதே நிலைதான் எல்லா பக்கமுமே நடக்குது. ஸ்கூலுக்கு கிளம்புற பிள்ளைகளை திட்டி குழப்பி அவசரப்படுத்தி காலங்காத்தாலே மண்டையை குழப்பி விட்டு தான் அனுப்புறாங்க எல்லா பேரண்ட்ஸும். அந்த ஊர்லயே இருக்க பெரிய கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு எல்லா பொண்ணுகளும் வந்து சேர்றாங்க. காலையிலேயே ஸ்கூலு ஒரே பரபரப்பா ரன் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஸ்கூலோட பிரின்சிபலா நம்ம தமிழ் நடிகை திவ்யதர்ஷினி நடிச்சிருக்காங்க. அவங்களும் கரெக்டா டைமுக்கு ஸ்கூலுக்கு என்ட்ராகிறாங்க. அந்த ஸ்கூல் வழக்கப்படி காலை சாப்பாடு அந்த ஸ்கூல்ல தான் சாப்பிடணும். அதனால இப்ப ஒரு பெரிய டைனிங் ஹால்ல உட்காந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட உட்கார போகும்போது ஒரு குண்டு பாப்பா மேல இன்னொரு பொண்ணு தெரியாம தண்ணியை கூட்டிடுது. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போய் வாஷ்ரூம்ல போய் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு அந்த குண்டு பாப்பா மட்டும் வாஷ்ரூம் நோக்கி போயிருது. மத்த எல்லா பொண்ணுங்களும் ஜாலியா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டைனிங் டேபிளே உட்காந்துட்டு வாட்டர் கேனை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு மட்டும் எந்த அசைவம் இல்லாம இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்துல எல்லா டேபிள்ல இருக்க பொண்ணுங்களும் பெருமூச்சு விட்ட மாதிரி அமைதியாக ஆரம்பிக்குதுங்க. எல்லா பொண்ணுங்களும் திடீர்னு அமைதியா இருக்கிறத பார்த்த 2 லேடி வார்டனும் என்னன்னு புரியாம எல்லாரையும் பாக்குறாங்க. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு மட்டும் மயங்கி கீழே விழுந்துருது. உடனே அந்த பொண்ணை 2 வார்டனும் என்னாச்சுன்னு தூக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஒருத்தன் அந்த டைனிங் ஹாலுக்குள்ள வரான். வந்தவன் 2 சொடக்க போட்டு 10 பொண்ணுங்க மட்டும் எந்திரிங்கன்னு சொன்னதும் ஒபேத ஆர்டர்னு 2 டேபிள்ல இருக்க 10 பொண்ணுங்க மட்டும் அமைதியா எந்திரிச்சு நிக்குதுங்க. எந்திரிச்சு நின்றவங்கள உங்க பேரை சொல்லுங்கன்னு அவன் சொன்னதும் 10 பொண்ணுங்களும் வரிசையா பேரை சொல்ல ஆரம்பிக்குதுங்க. நான் சொல்றத செய்வீங்களான்னு அவன் கேட்கவும் கண்டிப்பா செய்வாங்கன்னு கோரஸா சொல்லுதுங்க. அந்த நேரம் 2 லேடி வார்டனு யார் நீ பொண்ணுங்க சாப்பிடுற இடத்துல கேட்கவும் அவங்கள நோக்கி போறேன் அந்த மர்ம மனுஷன். அதே நேரம் கிளாஸுக்கு டைம் ஆச்சுன்னு டீச்சர் ஒருத்தவங்க அவங்களோட கிளாஸ்க்கு வந்து பாக்குறாங்க. அங்க ஸ்டூடெண்ட் யாரையுமே காணோம். இன்னைக்கு மெஸ்ல வெண்பொங்கல் எதுவும் போட்டாங்களா, ஒருத்தனையுமே காணாமேன்னு டீச்சர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஜன்னல் பக்கம் ஏதோ ஒரு பொண்ணு அலறிட்டே விழுகிற மாதிரி தெரியுது. என்ன சத்தம்னு ஜன்னல்கிட்ட போய் பார்த்துட்டு டீச்சர் அரண்டு போய் பதறிட்டே வெளியே ஓடுறாங்க. அங்க போய் கீழே விழுந்து கிடக்குற பொண்ணை தொட ட்ரை பண்றாங்க அந்த டீச்சரு. அந்த பொண்ணு அப்படியே துடிச்சு சாகவும் அந்த டீச்சரு அலற ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டீச்சருக்கு பின்னாடி மாடியை நோக்கி கையை காட்டிட்டு வாட்ச்மேன் ஓடி வராப்ல. மாடியில என்னடான்னு பார்த்தா 9 பொண்ணுங்க வரிசையா மாடி சுவர் மேல அழுதுட்டே நின்றுகிட்டு இருக்குங்க. உடனே வாட்ச்மேனு வேகமா ஓடி போய் பிரின்சிபல் மேடம்கிட்ட அங்க நடக்கிறத சொல்லவும் அவங்களும் பதறிட்டே ஓடி வந்து கீழே செத்து கிடக்குற பொண்ணை பாக்குறாங்க. அப்ப வாட்ச்மேனு மாடியில இருக்க பொண்ணுங்களை கீழே இறங்க சொல்லி கத்துறாரு. என்னன்னு பிரின்சிபல் மேடம் மாடிய பார்த்தா அங்க 9 பொண்ணுங்க அடுத்து குதிக்க ரெடியா நிக்குதுங்க. அதை பார்த்துட்டு கத்துறாங்க, உடனே கீழே இறங்குங்கன்னு. மேல இருக்க பொண்ணுங்க மேடம் நாங்க சாக விரும்பல காப்பாத்துங்கன்னு அலறுதுங்க. அப்படியே இருங்க நான் வரேன்னு பிரின்சிபல் மேடம் மாடியை நோக்கி ஓடுறாங்க. அவங்க கூடவே இன்னும் 2 மேடமும் வாட்ச்மேனும் மாடிக்கு போறாங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லா பொண்ணுங்களும் கத்துதுங்க, ப்ளீஸ் மேடம் கிட்ட வராதிங்க, அங்கேயே நில்லுங்கன்னு. நீங்க எங்க பக்கம் வந்தா நாங்க கீழே குதிக்கணுமா மேடம் அப்படின்னு சொல்லுதுங்க அந்த பொண்ணுங்க. என்னவா சொல்றீங்க, கீழே வாங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்றாங்க பிரின்சிபல் மேடம். அந்த நேரம் பிடி மிஸ் ஒரு பொண்ணு பக்கத்துல போக பார்க்க மேல நிக்கிற பொண்ணு அலறுது, கிட்ட வராதிங்க, வந்தா குதிச்சிருவோம்னு. எங்களுக்கு சாக விருப்பம் இல்ல, எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லுதுங்க எல்லா பொண்ணுங்களும். உங்க பேரண்ட்ஸ நினைச்சு பாருங்க, கீழே வாங்கன்னு மிஸ் சொல்லவும் எல்லா பொண்ணுங்களும் அப்பா அம்மான்னு அழ ஆரம்பிக்குதுங்க. கேர்ள்ஸ் நான் சொல்றத நல்லா கவனிங்க, யாரு பேச்சையும் கேட்காதீங்க, கீழே இறங்குங்க, இது என்னோட ஆர்டர்னு பிரின்சிபல் மேடம் என்னென்னமோ சொல்லி கத்தி கதறி பாக்குறாங்க. ஆனா யாருமே கீழே இறங்குற மாதிரியே இல்ல. மேடம் கிட்ட வராதீங்க, அவர் இறங்க சொன்னாதான் நாங்க இறங்குவோம்னு பொண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க.
எவன் உங்களுக்கு ஆர்டர் போடுறவன் கீழே இறங்குங்கன்னு பிரின்சிபல் மேடம் பேசிக்கிட்டே இருக்கும்போது வாட்ச்மேனு ஒரு பொண்ணை பிடிச்சி கீழே இறக்க ட்ரை பண்ண உடனே அந்த பொண்ணு கீழே குதிச்சிருது. கீழே விழுந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு வாட்ச்மேன் அங்கேயே இருக்கவும் பக்கத்துல இருந்த இன்னொரு பொண்ணும் கீழே குதிச்சிருது. அதனால கடுப்பான பிரின்சிபல் வாட்ச்மேனை போட்டு அடிக்கிறாங்க. அப்ப மேல இருந்த பொண்ணு வாட்ச பார்த்துட்டு மேடம் டைம் ஆச்சு எங்களையும் குதிக்க சொல்றாரு அங்கிள்னு திரும்பி பிரின்சிபலை பாக்குது. வேணாமான்னு எதுவுமே செய்ய முடியாம தலையை ஆட்டுறாங்க பிரின்சிபல் மேடம். அப்ப மீத இருந்த 7 பொண்ணுங்களும் அப்படியே கீழே குதிக்க வாஸ் லெவல் 2ன்னு டைட்டில் போடுறாங்க. இன்னொரு பக்கம் அதர்வா ஆர்யாவை வீல் சேர்ல வச்சுட்டு ஒரு பார்க்ல உட்கார்ந்து இருக்காரு. 10 வருஷமா சிரிச்ச மாதிரியே இருக்கா ஆர்யா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு அதர்வா. வீட்டுக்கு வந்ததும் சீக்ரெட் ரூம்ல இருக்க பிரதாப்புக்கு சாப்பாடு கொடுக்கலாமேன்னு டீ தூள் எடுத்து பாக்குறாரு. அது தீர்ந்து போயிருக்கவும் சரி கடையில போய் வாங்கிட்டு வரலாம்னு கார்ல வெளியில கிளம்புறாரு. சூப்பர் மார்க்கெட்ல டீ தூளை வாங்கிட்டு பில்ல போடும்போது அங்க இருக்க டிவில ஸ்கூல் பத்தின நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கவனிச்சு அதர்வா வேகமா வீட்டுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் மொத்த பேரண்ட்ஸும் ஸ்கூல் வாசல்ல குமிஞ்சு போயிருக்காங்க. போலீஸ் பேரிகார்டை போட்டு ஸ்கூலுக்குள்ள பேரண்ட்ஸ் யாரும் போயிடாத மாதிரி தடுத்து வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்குள்ள எஸ்பி சௌத்ரி பிரின்சிபல் மேடம்கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி கேட்டுட்டு இருக்காரு. இறந்த பொண்ணுங்கள் எல்லாம் ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுக்கு வேகமா வந்த அதர்வா வேகமா பிரதாப்போட ரூம்குள்ள போய் அவனை எழுப்பி ஒன்ன மாதிரியே வசியம் தெரிஞ்சவங்க வேற யாரும் இருக்காங்களான்னு கேக்குறாரு. அதை கேட்டுட்டு அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஸ்கூல்ல வாஷ்ரூமுக்கு போன அந்த குண்டு பாப்பா மட்டும் அந்த வசியத்துல சிக்காம இருக்கவும் அந்த பொண்ணுட்ட நடந்த விஷயத்த எஸ்பி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே எஸ்பி டைனிங் ஹாலுக்குள்ள வராரு. அங்க மத்த எல்லா பொண்ணுங்களும் சாப்பிட்ட இடத்துலயே உட்கார்ந்து இருக்குங்க. அப்ப ஒரு பொண்ணு மட்டும் எந்திரிச்சு வந்து எஸ்பிட்ட உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லுது. உடனே பிரின்சிபல் மேடம் யார் உனக்கு இதை சொல்றதுன்னு அதட்டி கேட்க எனக்கு யாருன்னு தெரியாது மேடம்னு அழ ஆரம்பிக்குது. பிரின்சிபல் மேடம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு எஸ்பி சொல்லிட்டு அந்த பொண்ணுட்ட என்ன தகவல்னு கேட்கிறாரு. நீங்க பிரதாப்பங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுது. யாரு பிரதாப்னு எஸ்பி கேட்க எனக்கு தெரியாது சார்னு அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்குது. அவரை கண்டுபிடிக்கலனா இந்த சிட்டியே ரணகலம் ஆயிருமா. ரூப் டாப்ல இருந்து 10 பொண்ணுங்க குதிச்சுது வெறும் ஆரம்பம் தானா. வேகமா பிரதாப்பங்களை கண்டுபிடிங்கன்னு சொல்லுது அந்த பாப்பா. அப்படியே மத்த பொண்ணுங்க பக்கம் திரும்பி உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லி இருக்காரு. இதுல பாதி பேர் மட்டும் அடுத்த கட்ட நடவடிக்கைய ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. பாதி பொண்ணுங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி எந்திரிச்சு டேபிள பறக்க விடுதுங்க. தடுக்க வந்த பிரின்சிபல் எஸ்பியை கீழே தள்ளி விட்டுட்டு ஸ்கூலோட மெயின் கேட்டை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்குதுங்க. கீழே விழுந்த பிரின்சிபல் மேடம் எதையோ பார்த்துட்டு கத்துறாங்க. பார்த்தா லேடி வார்டனை அங்க கொண்டு போட்டு வச்சிருக்கான். இவ்வளவும் பண்ணிட்டு இருக்க அந்த மர்ம நபர் மெயின் கேட்டை நோக்கி ஓடுற பொண்ணுங்களை போலீஸும் டீச்சரும் தடுக்க பாக்குறாங்க. அவங்கள தள்ளி விட்டுட்டு பேரிகார்ட் மேல ஏறி குதிச்சு தடுக்கிற எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு வெளியே ஓட ஆரம்பிக்குதுங்க எல்லா பொண்ணுங்களும். ஒரு பொண்ணை தடுத்த போலீஸ அங்க கடந்த கல்ல வச்சு அடிச்சு மொத்தமா முடிச்சு விட்டுருது அந்த பொண்ணு. எஸ்பி பதறிக்கிட்டு வெளியே வராப்ல. உடனே கண்ட்ரோல் ரூம் அலர்ட் பண்ணுங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வர 40-50 பொண்ணுங்க சிட்டிக்குள்ள எங்க பார்த்தாலும் உடனே கைது பண்ண சொல்லுங்கன்னு ஆர்டர் போடுறாரு. அப்படியே பயத்துல மூஞ்சிய கழுவிட்டு எஸ்பி என்ன நடக்குதுன்னு புரியாம குழம்பி போய் நிக்கிறாரு. சிட்டிக்குள்ள ஓட ஆரம்பிச்ச பொண்ணு ஒரு டவுன் பஸ்ஸுக்குள்ள ஓடி போய் ஏறி என்னையா வண்டி ஓட்டேன்னு ஸ்டேரிங்க புடிச்சு இழுத்து பஸ்ஸ பானிபுரி கடைக்குள்ள நுழைச்சு விட்டுருது. இன்னொரு பக்கம் பஜ்ஜி கடைக்குள்ள நுழைஞ்ச ஒரு டீம் கொதிக்கிற எண்ணெய கடைக்காரர் மேல தள்ளி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க மேல பாய்ச்சல போடுதுங்க. அடுத்ததா ஒரு பொண்ணு பெரிய கட்டையை தூக்கிட்டு வந்து ரோட்ல வந்துகிட்டு இருந்த கார் கண்ணாடிய அடிச்சு செதற விடுது. அதோட கார் ஓட்டிட்டு வந்தவரை வெளியே இழுத்து போட்டு கடியை போட்டு விட்டுருது. இன்னொரு பக்கம் சில்ட்ரன்ஸ் பார்க்ல ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்க பாப்பாவோட அம்மாவை ஒரு பொண்ணு தும்சம் பண்ணுது. அதோட அந்த பாப்பாவை நோக்கி வேற போகுது அந்த பொண்ணு. இன்னொரு பொண்ணு பைக்ல வந்துகிட்டு இருந்தவரை கீழே தள்ளி விட்டு ஹெல்மெட்டோட அவர் மண்டையை சேர்த்து ரோட்ல அடிச்சு மொத்தமா சோழி முடிச்சு விடுது. அடுத்ததா ஒரு பொண்ணு பெட்ரோல் பல்குள்ள லைட்ல கொளுத்தி மொத்தமா வெடிச்சு செதற அடிச்சு விடுது. டிவி நியூஸ்ல இந்த சம்பவங்களை பத்தி சொல்லி யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேணாம், குறிப்பா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பொண்ணுங்களை பார்த்தா பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ வீட்டுல இருந்து டிவில பாத்துட்டு இருக்காரு அதர்வா. இன்னும் 150 பொண்ணுங்க ஸ்கூலுக்குள்ளதான் இருக்காங்க. சிட்டிக்குள்ள கொடூரமா தாக்குதல் நடத்துற பொண்ணுங்களுக்கு அவங்களோட அப்பா அம்மாவை கூட அடையாளம் தெரியல. யாரோ ஒருத்தன் தான் அவங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணி இப்படி செய்ய வைக்கிறான். யார் அந்த பிரதாப்? அவனை போலீஸ் கண்டுபிடிப்பாங்களா, இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்களான்னு காத்திருந்து தெரிஞ்சுக்கோம்னு டிவில நியூஸ் போயிட்டே இருக்கு.
இந்த நியூஸ் பார்த்ததும் அதர்வா ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாரு. வெளியில கடைக்கு போய் 4 பெரிய அட்டை பாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப நமக்கு தெரியல. 3 பாக்ஸ அவர் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு இடத்துல வச்சு செட் பண்றாரு. அப்புறம் இன்னொரு பாக்ஸ பிரதாப் இருக்க ரூம்ல வச்சிருக்காரு. அப்புறமா அவனோட கை காலை நல்லா சங்கிலி போட்டு கட்டிடுறாரு. வாயிலையும் ஒரு சங்கிலியை சுத்தி பூட்டு போட்டு வச்சிடறாரு. அந்த சாவிய கழுத்துல கோர்த்து போட்டுட்டு கார் எடுத்துட்டு அந்த ஸ்கூலை நோக்கி கிளம்புறாரு அதர்வா. அங்க ஸ்கூலை சுத்தி ஆம்புலன்ஸும் போலீஸ் வண்டியும் தான் நிறைஞ்சு போயிருக்கு. உள்ள இருக்க பொண்ணுங்க அமைதியா இருக்கணும்னு அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ கூடவே இருக்க வச்சிருக்காங்க போலீஸ். அங்க இருக்க ஒரு பொண்ணோட அப்பா அவர் மகளை பிடிச்சி இழுத்து வாமா வீட்டுக்கு போலாம்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காப்ல. அந்த பொண்ணு அவர் கீழே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் போய் சேர்லயே உட்காந்துருது. அவர் விடாம அவர் மகளை போர்ஸ் பண்ணவும் பிரின்சிபல் மேடம் தடுக்கிறாங்க. உடனே அவங்கள தள்ளி விட்டுட்டு மகளை இழுக்க போறாரு. அப்ப அங்க வந்து எஸ்பி அவரை தள்ளி விட்டுட்டு, யோ கொஞ்ச நேரம் அமைதியா இருயா, இப்போ மக உன்னோட பேச்ச கேட்கிற நிலைமையிலே இல்ல, அங்கிட்டு போய் ஓரமா உட்காரியான்னு திட்டுறாரு எஸ்பி. அப்படியே மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து, உங்களை எல்லாம் உள்ள விட்டது உங்க மகள்களை அமைதிப்படுத்ததான், சோ எல்லாரும் அமைதியா இருங்கன்னு எஸ்பி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு, சார் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குன்னு அந்த அங்கிள் உங்ககிட்ட சொல்ல சொன்னாருன்னு சொல்லுது. அதை கேட்டு எஸ்பி, நாங்க பிரதாப்ப தேடிட்டு தான் இருக்கோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம், கொஞ்சம் டைம் வேணும்னு அந்த பொண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் ஒரு கான்ஸ்டபிள் அங்க வந்து சார்னு எஸ்பி பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வராரு. அதனால கடுப்பான எஸ்பி இங்க பேசிட்டு இருக்கும்போது என்னையா சாரு மோர்னு கோவப்படுறாப்ல. அந்த நேரம் அதர்வா அங்க உள்ள வராரு. யாருப்பா அதுன்னு எஸ்பி கான்ஸ்டபிள்கிட்ட கேட்க, பிரதாப் ஏன் கூட தான் இருக்கான்னு அதர்வா சொல்றாரு. எல்லாரும் சாக்காகி அவரை பாக்குறாங்க. நேரா அந்த பொண்ணுகிட்ட போன அதர்வா, பிரதாப் உயிரோட என்கிட்ட தான் இருக்கான்னு திரும்பவும் சொல்றாரு. அப்படியே எல்லாரையும் பார்த்து, பிரதாப் ஒரு மனிதம் இருக்கும், அவன் நம்ம அழுகையில தான் சந்தோஷமே படுவான், அவனால இப்ப என் குடும்பமே இல்லாம போச்சு, என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் அவனை இப்ப என் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன்னு அதர்வா சொல்றாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்க பொண்ணு ஒண்ணு ரத்தக்கரையோட கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்துட்டு இருக்கு. அப்ப இங்க பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி மேல கொலவெறி தாக்குதல் நடத்த ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ரோட்ல தனியா சுத்திட்டு இருக்க பொண்ணுங்களை முடிஞ்ச அளவு போலீஸ் பிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இங்க ஸ்கூல்ல அதர்வாட்ட இங்க நடக்கிறத நிறுத்த சொல்றாப்ல எஸ்பி. அது என்னால முடியாது, இத பண்ணவன் மட்டும்தான் அது நிறுத்த முடியும்னு சொல்றாரு அதர்வா. அப்ப பிரின்சிபல் மேடம் அந்த பொண்ணுகிட்ட போய் பிரதாப் கிடைச்சிட்டாரு, உடனே இதை நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதர்வாவும் அந்த பொண்ணுகிட்ட வந்து, பிரதாப் ஏன்ட்டதான் இருக்கான், அவன் வேணும்னா நான் உன்னை பாக்கணும்னு சொல்றாப்ல. அதர்வா அப்படி சொன்னதும் அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் அதர்வாவை ஒரே மாதிரி வெறி கொண்டு முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணுங்களை க்ளோஸ் அப்ல காட்டின மாதிரி அந்த பக்கம் மூலையில உட்கார்ந்துருக்க அந்த மர்ம நபரை காட்டுறாங்க. அங்கேயே இருந்துருத்தேன் இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்கான். அதை கவனிச்சு அதர்வா அவனை நோக்கி போக அந்த மர்ம நபர் அங்க எந்திரிச்சு வந்து நிக்கிறான். யார அவன் பார்த்தா அதே பிரதாப். நான் தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்க அந்த ராட்சசன்னு பிரதாப்போட தம்பி அமிதாப் அங்க வந்து நிக்கிறான். 2 முகரக்கட்டையும் ஒரே மாதிரி இருக்கவும் அதர்வாவும் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாப்ல. நேரா அதர்வாட்ட வந்த அமிதாப்பு, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, எல்லார்ட்டையும் பேசிட்டு அப்புறம் உன்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு போறேன். எல்லாருக்கும் முன்னாடி போய் நின்று அமிதாப்பு, என்ன அடிக்கணும்னு தோணுதா, கோபமா வருதா, எனக்கு எது நடந்தாலும் இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் காலின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறேன் எல்லாத்தையும். அப்படியே அந்த மெசேஜ் சொன்ன பொண்ணுகிட்ட போய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் நீ என்ன பண்றேன்னு அந்த பாப்பாவோட கண்ணத்துல அரைஞ்சிடுறேன் அமிதாப்பு. அதை பார்த்த அந்த பொண்ணோட அப்பா டாயின்னு கோபத்துல சத்தம் போட்டுட்டு அவர் பொண்ணை போய் பிடிக்கிறாரு. அந்த பொண்ணு மேல இருந்து கையெடுன்னு அவங்க அப்பாவை மிரட்டிட்டு, எனக்கு கோபத்தை உண்டாக்குனீங்க, யாரும் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கத்தி இருக்குன்னு அமிதாப் கேக்குறான். ஒரு பொண்ணு கத்தியை கொண்டு வருது, அடி வாங்கின பாப்பாட்ட கொடுக்க சொல்றேன். அந்த பாப்பாவும் கையில கத்திய வாங்கினதும் உன் கையை வெட்டிக்கன்னு அமிதாப் சொன்னதும் அந்த பொண்ணு கை மணிக்கட்ட ஓங்கி வெட்டிக்கிறது. வெட்டுப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் அதிகமா வரவும் அந்த பொண்ணோட அப்பா அம்மா பார்த்துட்டு கதறி அழுகுறாங்க. உன் பக்கத்துல யார் வந்தாலும் உன் கையை வெட்டிக்கன்னு அமிதாப் சொல்லிட்டு ஒரு டேபிள் மேல ஏறி உட்காந்துக்கிறான். அந்த பொண்ணு அதோட கைய அடுத்தடுத்து வெட்டி அவங்க அப்பா அம்மாவை கதற விடுது. இவ்வளவு பிரச்சனையும் காரணம் இந்த முட்டாப்பாய அதர்வாதான்னு அமிதாப் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரம் எஸ்பி துப்பாக்கி எடுத்து சுடலாம்னு ட்ரை பண்ணா ஒரு பொண்ணு கத்திய வச்சு எஸ்பி வயிற்றிலேயே சதக்கு சதக்குன்னு சொருவலை போட்டுருது. ஹீரோவாக ட்ரை பண்றியா, அதுக்கு தான் உன்னை கண்காணிக்க சொன்னேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அமிதாப். கையில வெட்டு வாங்கின பொண்ணு அங்கேயே மயங்கி விழுந்துருது. அவங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும்னு சொல்லி கெஞ்சி அழுகுறாங்க. அந்த நேரம் அதர்வாக்கு அவரோட மகனை ஹாஸ்பிட்டல் கூட்டி போக பிரதாப்கிட்ட கெஞ்சினது ஞாபகத்துக்கு வருது. அங்க நடக்கிறத பார்த்துட்டு எல்லா பேரண்ட்ஸும் அழுகவும், என்னடா ஒரே இறைச்சலா இருக்கு, உடனே எல்லா பேரண்ட்ஸும் வெளியே போங்கன்னு அமிதாப் சொல்றான்.
பிரின்சிபல் மேடம்கிட்ட எஸ்பி மட்டும் இங்க இருக்கட்டும், மத்த எல்லாரும் வெளியே போங்கன்னு அமிதாப் சொல்றான். பிரின்சிபலும் அதர்வாவும் எல்லார்ட்டையும் வெளியே போக சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனா யாருமே வெளியே போக மாட்டாங்க. அத கவனிச்ச அமிதாப் இங்க யாருக்கு துப்பாக்கி சூட தெரியும்னு சொல்லி கேட்கவும் ஒரு பொண்ணு மட்டும் கையை தூக்கிட்டு எனக்கு தெரியும்னு அமிதாப்புக்கு முன்னாடி வருது. அந்த பொண்ணுகிட்ட துப்பாக்கி கொடுத்துட்டு இங்க இருக்கவங்கள போக சொல்லு, போகலைன்னா சுட்டு தள்ளு, முதல்ல உன்னோட அப்பா அம்மாட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு அமிதாப் சொல்றான். அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை வெளியே போக சொல்லுது. அவங்க போகாம இருக்கவும் அவங்க அப்பா அம்மாவை அந்த பொண்ணை சுட்டு கொன்னுருது. அப்படியே பக்கத்துல கத்தி காயம்பட்டு இறந்து போன பொண்ணோட அப்பா அம்மாவையும் சூட ஆரம்பிக்குது இந்த பொண்ணு. இது போதும்னு அமிதாப் அந்த பொண்ணை தடுத்து நிறுத்திடுறான். இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை இழந்துருச்சு, அங்கே ஒரு குடும்பமே மொத்தமா காலி, வேற யாரும் சாக ஆசைப்படுறீங்களா, அடுத்த தடவை போதும்னு நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அமிதாப். அடுத்ததா யார் யாருன்னா வெளியே போகலையோ அவங்கள போய் சுடுன்னு அந்த பொண்ணை அனுப்புறான். அதுவும் உள்ள இருக்க பேரண்ட்ஸ சுட ஆரம்பிக்குது. அமிதாப் விசில் அடிச்சுக்கிட்டு ஜாலியா அதை என்ஜாய் பண்றான். இப்ப அந்த ரூம்ல மீது இருக்க பொண்ணுங்களும் அதர்வாவும் அமிதாப் மட்டும்தான் இருக்காங்க. அமிதாப் பிரதாப் எங்கன்னு அதர்வாட்ட கேக்குறான். அவன் என் மகளை வசியம் பண்ணான், அதே அவனை லாக் பண்ணி வச்சிருக்கேன். கடந்த 10 வருஷமா ஒவ்வொரு நாளும் எனக்கு மரணத்தை கொடுன்னு என்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கான்னு தைரியமா சொல்றாப்புல அதர்வா. ஓய், வார்த்தை அளந்து பேசு, அவர் என்னோட பெரிய அண்ணன், அது மட்டும் இல்லாம என்னோட குருவும் அவர் தான் அப்படின்னு அமிதாப் சொல்ல, அதுக்கு என்னை கொல்ல போறியா, நான் பல வருஷமா என் மரணத்தை தான் தேடிட்டு இருக்கேன், நான் செத்தா உன் அண்ணனும் அங்கேயே செத்துருவான்னு சொல்றாரு அதர்வா. அப்படியே இந்த பொண்ணுங்களுக்கோ இல்ல இந்த சிட்டிக்கோ என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்ல, அவன் உனக்கு வேணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், என் பொண்ணு அவன் கண்ட்ரோல்ல இருந்து நீ சரியாக்கணும், அதை உன்னால முடியும்னா பிரதாப் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு அதர்வா. நீ ஒரு சின்ன பையன், எனக்கு கண்டிஷன் போறியான்னு கோவப்படுறேன் அமிதாப். ஏற்கனவே உன் அண்ணன் அங்க நாய் மாதிரி கிடைக்கான்னு அதர்வா சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு திடீர்னு தும்மிருது. அதனால கடுப்பான அமிதாப் அந்த பொண்ணை மூச்சு விடாம இருக்க சொல்றேன். அந்த பொண்ணு மூச்சு விடாம அப்படியே மயங்கி கீழே விழுந்து செத்து போயிருது. உனக்கு பிரதாப் வேணும்னா சொல்லு, இல்ல நான் போறேன்னு அதர்வா கிளம்புறாரு. என்னடா இங்க நடக்குதுன்னு கத்து குத்து வாங்கின எஸ்பி பாக்குறாப்ல. அப்ப அதர்வாவை கொஞ்சம் இருன்னு தடுக்கிறான் அமிதாப். அடுத்தது அங்கிருந்த ஒரு பொண்ணை வெளியே அனுப்பி பிரின்சிபல் மேடம் உள்ள கூட்டிட்டு வர சொல்றேன். அவங்க உள்ள வந்ததும், வாங்க பிரின்சிபல் மேடம், நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுமேன்னு சொல்றேன். வெளியே நிக்கிற போலீஸ், ரிப்போர்ட்டர், பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கிருந்து கிளியர் பண்ணிடணும். எந்த கிளாஸ் ரூமும் திறந்திருக்க கூடாது, ஒரு பையனையும் நான் வெளியே பார்க்க கூடாது. நாங்க எல்லாரும் இங்க இருந்து போறதுக்கு 2 பஸ்ஸும் 2 டிரைவரும் வேணும். ஸ்கூல் பஸ்ல இருக்க டிராக்கிங் டிவைஸ் எடுத்துருங்க, யாரும் எங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் இன்னும் 15 நிமிஷத்துல நடக்கணும்னு பிரின்சிபல் மேடம் வெளியே அனுப்பி வைக்கிறான். அவன் சொன்ன மாதிரியே எல்லாம் ரெடி பண்றாங்க. அந்த ஸ்கூல் பொண்ணுங்க மொத்தமா நடந்து வர, நடுவுல அமிதாப்பும் அதர்வாவும் பஸ்ஸை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியில நிக்கிற 2 பஸ்லயும் பொண்ணுங்களை வேகமா ஏற சொல்றான் அமிதாப். அதர்வாவும் அமிதாப்பும் முன்னாடி இருக்க பஸ்ல ஏறிக்கிறாங்க. இப்ப 2 பஸ்ஸும் ஸ்கூலை விட்டு கிளம்ப ஆரம்பிக்குது அதர்வா வீட்டு நோக்கி. அப்படி போயிட்டு இருக்க வழியில ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒண்ணு ஒருத்தனோட மண்டைய கல்ல வச்சு நச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அமிதாப் பஸ்ஸை நிறுத்த சொல்றான். ஏ பொண்ணு, வேகமா இங்க வா, பஸ்ல ஏறுன்னு சொல்றான். அப்ப அவனுக்கு திடீர்னு இருமல் வரவும் அவன் பேசுறது புரியாம அந்த பொண்ணுக்கு இருந்த வசியை நீங்கிருது. உடனே அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுது. அதை பார்த்து அதர்வா ஆச்சரியப்படுறாப்புல. உடனே பஸ் எடுக்க சொல்றேன் அமிதாப். அப்படியே அதர்வாட்ட நைஸா பேச்ச கொடுக்குறேன் அமிதாப். என் அண்ணன் பயங்கரமான சக்தி படைச்சவனாச்சு, ரொம்ப புத்திசாலியாவும் இருப்பானே, அவனை எப்படி லாக் பண்ணேன்னு கேட்கிறேன் அமிதாப். உன்னை எப்படி வெளியே வர வச்சேன் அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்றாரு அதர்வா. பயங்கரமான ஆளா இருக்கியாடா நீ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் அமிதாப். உனக்கு உங்க அண்ணனை ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்கிறாரு அதர்வா. பிடிக்குமாவா, அவன் கிடக்குறான், அவன் எனக்கு 90% தான் வசியம் பண்றதை கத்து கொடுத்தான், மீதத்தை கத்துக்கிறதுக்கு தான் அவனை பல வருஷமா தேடிட்டு இருக்கேன். பல தடவை அவனுக்கு கால் பண்ணி பார்த்தேன், அவன் போற இடத்துக்கெல்லாம் போய் பார்த்தேன், அவனை கண்டே பிடிக்க முடியல. சரி டெலிபதியில அவன்கிட்ட பேசலான்னு பார்த்தா அவன் சொல்றதே எனக்கு புரியல. ஆனா உயிரோட இந்த ஏரியால தான் இருக்கிறான்றத கண்டுபிடிச்சேன். அதனாலதான் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி இந்த சம்பவத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் அமிதாப். இப்படி பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு அதர்வா கேட்கவும், நீ ஒரு முட்டா பைய, என்ன கிடைக்க போதா, நான் தான் தலைவன், நான் தான் கடவுள், இதுக்கு மேல என்ன வேணும், ஒரு சாம்பிள் பாக்குறியான்னு ஒரு பொண்ணை பஸ்ல இருந்து வெளியே குதிக்க சொல்றேன். உடனே அந்த பொண்ணு பஸ்ல இருந்து ஜம்பிங்க போட்டுருது. இன்னொரு பக்கம் பஸ் போய்கிட்டு இருக்க ரூட்டை டிரைவரோட செல் லைவ் லொகேஷனை வச்சு கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க போலீஸ். ஒரு வழியா அதர்வாவோட வீட்டுக்கு வந்து சேருது 2 பஸ்ஸும். அதர்வா இறங்கி முன்னால போக பின்னாடியே அமிதாப்பும் எல்லா பொண்ணுங்களும் வராங்க. அந்த கூட்டத்துல இருக்க பாதி பொண்ணுங்களை வெளியே காவலுக்கு இருக்க சொல்லிட்டு பாதி பொண்ணுங்களை மட்டும் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறேன் அமிதாப். அதர்வா மாடியில ஆரியா இருக்க ரூமுக்கு அமிதாப்ப கூட்டிட்டு போறாரு. அங்க போனதும் அவன் பிரதாப்ப தேடி பாக்குறான்.
எங்க பிரதாப்னு அவன் கேட்க, ஃபர்ஸ்ட் என் மகளை சரி பண்ணுன்னு சொல்றாரு அதர்வா. என்ன கடுப்பாக்காத, பிரதாப்ப காட்டு, உன் மகளை நான் சரி பண்றேன், எங்க இருக்காரு அப்படின்னு அமிதாப் கேட்க, கீழே இருக்க ரூம்லன்னு சொல்றாரு அதர்வா. ஆர்யாவை பார்த்த அமிதாப் 10 வருஷமா சிரிச்சுட்டே தான் இருக்காளான்னு கேட்க, ஆமான்னு சொல்றாரு அதர்வா. அடேங்க அப்பா, என் அண்ணன் பெரிய வசீகரன் சொல்லி சிரிக்கிறேன் அமிதாப். அடுத்ததா எல்லாரும் இப்ப பிரதாப் இருக்க ரூமுக்கு போறாங்க. கதவை திறந்ததும் கெட்ட நாத்து அடிக்குது. அமிதாப்புக்கு அப்படியே ஒமட்டிட்டு வந்துருது. அப்படியே பிரதாப் இருந்த நிலைய பார்த்துட்டு கடுப்பாக்குறான். சங்கிலியை அவுக்குறதுக்கு சாவியை கேட்கிறேன் அமிதாப். ஃபர்ஸ்ட் என் மகள்னு அதர்வா சொன்னதும், அடே சரி உன் மகளை இங்க கொண்டு வான்னு சொல்றேன் அமிதாப். உடனே மாடிக்கு போய் ஆர்யாவை கீழே தூக்கிட்டு வராரு அதர்வா. அங்க சோபால உட்கார வச்சுட்டு மறுபடியும் மேல போய் வீல் சேர் எடுத்துட்டு வராரு. அப்படியே ஆர்யாவை தூக்கி வீல் சேர்ல அதர்வா உட்கார வச்சுட்டு இருக்காரு. அப்ப எங்க அண்ணன் எதுவும் அன்னைக்கு கொடுத்தானு அமிதாப் கேக்குறான். ஏதோ இனிப்பு மாதிரி கொடுத்தாருன்னு சொல்றாரு அதர்வா. அதுனா இருக்காது, என் அண்ணன்ட்ட இருந்து ஏதோ வாங்கிட்டு திரும்பி கொடுக்காம இருந்திருப்ப, அதான் வசியம் இத்தனை வருஷமா இருக்கு. நான் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுல வசியம் வச்சேன், அது 24 மணி நேரம் தான் இருக்கும், நல்லா யோசிச்சு சொல்லுன்னு அமிதாப் சொல்றான். அன்னைக்கு நான் தண்ணி பாட்டில் வாங்கினதுக்கு 10 ரூபா கொடுத்தாருன்னு சொல்றாரு அதர்வா. எவ்வளவு ரூபான்னு திருப்பி கேக்குறேன் அமிதாப். 10 ரூபான்னு சொல்றாரு அதர்வா. ஓ அவ்வளவுதான், ஒரு 10 ரூபா எடுத்துட்டு வந்து அண்ணன்ட்ட கொடுன்னு சொல்றேன் அமிதாப். அதர்வா 500 ரூபா தலை எடுக்க, ஒன்லி 10 ரூபா அப்படின்னு சொல்றேன் அமிதாப். உடனே ஓடி போய் உண்டியில இருந்து 10 ரூபாய் எடுத்துட்டு வராப்ல அதர்வா. பிரதாப் எழுப்பி நல்ல நிதானத்துக்கு வந்ததும் 10 ரூபாய் அவர்கிட்ட கொடுன்னு சொல்றேன் அமிதாப். பிரதாப் முழிச்சதும், இந்தா நீ தண்ணி பாட்டில் வாங்க கொடுத்த 10 ரூபான்னு சொல்லி அவன்கிட்ட திருப்பி கொடுக்குறாரு. அவன் வாங்க மாட்டான். ஒரு வழியா போராடி அவன் கையில கொடுத்துறாரு அதர்வா. அவ்வளவுதான், உன் மகளுக்கு சரியா இருக்குன்னு சொல்றேன் அமிதாப். அதர்வா போய் ஆர்யாட்ட பேசுறாரு. நல்லா குலுக்கி பேசுன்னு சொல்றேன் அமிதாப். அதர்வா அழுது ஆர்யாவை குலுக்கவும் பழைய நிலைக்கு வந்துடுறா ஆர்யா. ஆர்யாவோட காதை அதர்வா செவிடாக்குனதுனால இவர் பேசுறது ஆர்யாவுக்கு கேட்கவே இல்ல. பழைய நிலைக்கு வந்ததும் அப்பாவை பார்த்து அழுகுறா ஆர்யா. ரொம்ப வருஷம் கழிச்சு டாடுன்னு பேசுறா ஆர்யா. 2 பேரும் இப்ப பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்க பிரதாப்ப பார்த்த ஆர்யா பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஆர்யாவை அந்த ரூம்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போறாரு அதர்வா. பிரதாப்ப பார்த்து கொலவரித்தனமா கத்துறா ஆர்யா. உங்க பஞ்சாயத்தினர் இருக்கட்டும், சாவியை குடுறான்னு கேக்குறேன் அமிதாப். அவரும் கழுத்துல இருந்த கீயை கழட்டி அமிதாப்ட கொடுக்குறாரு. அத ஒரு பொண்ணு வாங்கிட்டு போய் வாயில் கட்டி இருந்த சங்கிலியை அவுத்து விடுது. பிரதாப் பக்கத்துல போன அமிதாப் எப்படி இருக்கேன்னு கேட்க, அவன் ஆ ஊன்னு ஏதோ சொல்றேன், என்ன சொல்ற தெளிவா சொல்லுன்னு அமிதாப் கேட்க, அவன் செய்கையில என் நாக்க வெட்டிட்டான்னு சொல்லிடுறேன். அத கேட்டு சாக்காயி போன அமிதாப், நாக்க வெட்டிட்டானா அப்படின்னு கோவத்துல வந்து அதர்வாவை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே ஆர்யா வீல் சேர்ல வந்து அமிதாப்ப தடுக்க, அவளை அப்படியே வீல் சேரோட தள்ளி விட்டுறான் இந்த அமிதாப். கடைசி வித்தி நீ நான் எப்படி கத்துக்குவேன்னு அதர்வா மேல ஏறி உட்காந்துட்டு அவர் தலைய தரையிலேயே முட்டி கொல்ல பாக்குறான். இவ்வளவு உன் மகளுக்காக தானே பண்ண, ஃபர்ஸ்ட் அவளை கொல்றேன்னு ஆர்யாவை தரன்னு இழுத்துட்டு போறேன். அதர்வா கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உட்கார்றாரு. பாரா எந்திரிச்சு உட்காரியா, என்ன பண்ண போறேன்னு நக்கலா கேக்குறேன் அமிதாப். நான் இருக்க வர என் மகளை நீ ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அதர்வா. அப்படியான்னு சிரிச்சுட்டு ஆர்யா தலையில காலை வச்சு மிதிச்சு நசுக்குறேன் அமிதாப். அப்ப கடுப்பான அதர்வா வேகமா ஒரு பக்கம் காதுல பஞ்சு வச்சு அடைச்சிட்டு ஸ்மார்ட் வாட்ச்ல செட் பண்ணி வச்சிருந்த சவுண்ட பிளே பண்ணி விடுறாப்ல. இந்த பொண்ணுங்களோட ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால 4 பெரிய பாக்ஸ வாங்கி வீட்டுல செட் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் பெரிய பெரிய ஸ்பீக்கர் தான். அதுல இருந்து பயங்கரமான காதை செவிடாக்குற பீப் சவுண்ட் வருது. அமிதாப் அந்த பொண்ணுங்க கிட்ட 2 பேரையும் கொல்ல சொல்லி சொல்றேன். அந்த சவுண்ட்ல அவங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல. எல்லாரும் காதை முடிக்கிறாங்க, அதோட மயங்கியும் விழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதர்வா ஒரு காதை கையில மூடிக்கிட்டு பக்கத்து டேபிள்ல இருந்த கண்ணாடி பாட்டில் எடுத்து அமிதாப்போட மண்டையிலேயே பொங்குன்னு ஒண்ணு வச்சு விட்டுறாப்ல. அந்த அடியில அமிதாப் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அப்படியே ரொம்ப நேரம் கழிச்சு அமிதாப்ப காட்டுறாங்க. அவனை சங்கிலியை போட்டு கட்டி வச்சுட்டு அவன் தலை மேல ஏறி மிதிச்சுக்கிட்டு பிரதாப்புக்கு நாக்கப்படுங்கண்ணா அதே கொரடை வச்சுட்டு நிக்கிறாரு அதர்வா. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அதர்வாவோட வீட்டை காட்டுறாங்க. பிரின்சிபல் மேடமும் எஸ்பியும் அவரை பார்க்க வந்திருக்காங்க. அமிதாப் உங்க கையில கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு அதர்வா கேட்க, அந்த நாயை அங்கேயே சாகடிச்சிருவேன்னு சொல்றாங்க பிரின்சிபல் மேடம். மரணம் சாதாரண தண்டனை தான், அவங்களுக்கு அதுக்கு மேல கொடுக்கணும். 2 நாய் இங்கேதான் இருக்கானுங்க, ஜெயிலுக்கு அனுப்புனா பைத்தியம்னு 2 வருஷத்துல வெளியில வந்துருவானுங்க. நான் உயிரோட இருக்க வரைக்கும் 2 பேரும் நரகத்தை அனுபவிக்கட்டும், அதுக்கப்புறம் சாகட்டும்னு அதர்வா சொல்லவும் இவங்க 2 பேரும் இதுதான் சரியான தண்டனைன்னு ஏத்துக்கிறாங்க. அதர்வாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதர்வாவோட வீட்டு மாடியில வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்க ஆர்யாவை காட்டுறாங்க. ஒரு கிளாஸ் ஜூஸ அவளே எடுத்து குடிக்கிறா. அதை பார்த்து அதர்வா சந்தோஷப்பட்டு அப்படியே கண்ணு கலங்குறாரு.
அதோட படமும் முடியுது. படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில். இவன் உங்கள் யாரோ.